எல்லாருக்கும் வணக்கங்க. விபி எலக்ட்ரிக்கல், நான் உங்கள் பரத். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளம்பிங் அவுட்டர் லைன் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். நம்ம ஆக்சுவலி எல்லா பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா பேராபெட்டல் வாலில் தான் நம்ம வாட்டர் லைன் இன்லெட்டு அவுட்லெட் எல்லாமே ஓட்டிகிட்டு போவோம். இந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணால் பெண்டு நிறைய வரும், ஏர் லாக் அதிகமாகும் அப்படின்றதுனால டேங்க்லேருந்து வெர்டிகலாக ஒரு லைன் ஸ்டேஜ் கிளாம்ப் யூஸ் பண்ணி நம்ம ஓட்டிட்டு ஹரிசாண்டலாக யூ கிளாம்ப் வந்து ஓட்டிகிட்டு போக போகிறோம். இப்போ இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பைப் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க் பண்ணிவிட்டு கிளாம்பு வந்து நீங்கள் கொஞ்சம் லூஸாக வந்து கிளாம்ப் அடிச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம பைப்பை நடிச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு பைப்பு வச்சுட்டு கிளாம்ப் அடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். ப்ளூ மார்க் வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட் பார்த்துட்டு கிளாம்ப் அடித்து யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். இது 2 லைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒய் எல்போ எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இது யூ கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா யூ கிளாம்ப் வருதுன்றதுனால நம்ம ஒரு எல்போ ஒரு ஷூ வச்சு மடித்து எடுத்துகிட்டு போயிருக்கோம். அந்த 4 இன்ச் பைப்பு 2 பைப்பு குறுக்க கிராஸ் ஆகுது அப்படின்றதுனால நம்ம யூ கிளாம்ப் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் லைன் வந்து அங்கேயே எல்போவோடு நின்றோம். அதை வந்து நம்ம கீழே வரையும் எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பாத்ரூம். இது டீம் போட்டு ஒரு டம்பி எண்டு கேப் எதுக்கு போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட்டோ இல்லை அந்த மாதிரி எதனா இருக்கும், அது தங்கிடும் அப்படின்றதுனால அதுக்காகலாம் இல்லை. பக்கத்துலேயே கிளாம்ப் இருக்குது, அந்த பைப் கொஞ்சம் அடிஷ்னல் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்படின்றதுனால அந்த டீ போட்டு பெண்டு எட்டு கேப் போட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் கிளாம்ப் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பைப்புக்கு மேலே வருது அப்படின்போது கிளாம்ப் அடிக்கிற ஒர்க் வந்து நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இதில் 4 இன்ச் பக்கத்தில் ஒரு 1 இன்ச் பைப் வச்சுருக்கோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பவுட் லைன். ஸ்பவுட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ட்ரைல்ஸில் ஏதாச்சும் ஃப்யூச்சரில் லீக்கேஜ் இருந்ததுன்னா நம்ம வால்லையோ இல்லை ஃப்ளோர்லேயோ வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரோட சீலிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் வந்து உங்களுக்கு அப்படியே இதுவாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம அது வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் அந்த ஃபால்ட் வராது. அதுக்காக அந்த ஸ்பவுட் பைப் வச்சுருக்கோம். 2 லைன் பார்த்திங்கன்னா ஷூ போட்டு ஒரு டோர் எல்போ போட்டு மடிச்சிருக்கோம். மேலே ஏர் தூக்கிறதுக்கு ஒய் போட்டு மடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இங்கே வந்து டீக்கு பதில் நம்ம ஒய் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒய் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர ஃபோர்ஸில் தண்ணி வந்து போயிட்டே இருக்கும். அதுக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே தான் நம்மளுக்கு ஒரு மோனோ பிளாக் மோட்ரு வந்து அவுட்டரில் அவங்க கிளைண்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து ஸ்பெஷல் கிளாம்ப் அடிச்சிருக்கோம். ஸ்பெஷல் கிளாம்ப் வந்து நம்மளுக்கு அந்த பைப்புக்கு மேலே ஏறி வருன்றதுனால அங்கே பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம ஒரு சேம்பர் நம்ம கட்டணும். அதுக்கு எப்படி கட்டுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா டைரக்ட் வாட்டர் ப்ளஸ் ஒரு டேங்க் வாட்டர் 2 வாட்டர் வந்து நம்ம கிச்சனுக்கு வந்து இன்லெட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து நம்ம மிக்சர் வரும். அது எப்படி இருந்தாலும் உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் 2 லைனும் நம்ம 4 இன்ச் பைப்புக்கு உள்ளே வந்து மடித்து எடுத்துருக்கோம். நீங்கள் ஸ்பெஷல் கிளாம்போ யூ கிளாம்போ அடித்தா இந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் இந்த ஸ்டேஜ் கிளாம்ப் யூஸ் பண்ணி மடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும், வேலை பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து டேங்க் லைனை வந்து கீழே எடுத்துகிட்டு வந்து பாத்ரூம் இன்லெட் வந்து மேலே எல்போ போட்டு மடிக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் லாக் நார்மலாக ப்ரெஷர் பம்ப் இருக்கும்போது நார்மலாக ரன் ஆகும். ஆனால் நார்மலாக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏர் லாக் கண்டிப்பாக ஆகும். அதனால் நீங்கள் மேலேருந்து எடுத்து வந்து கீழே மடிச்சுக்கிங்க, பார்க்குறதுக்கும் வேலை நீட்டாக இருக்கும். இந்த நடுவில் இந்த 1 இன்ச் பைப்பில் கிராஸ் ஆகுன்றதுனால நம்ம வந்து ஸ்டேஜ் கிளாம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த 2.5 பைப் மடிக்கிறதுக்கும் நம்ம ஸ்டேஜ் கிளாம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 பாத்ரூமும் ஒரு கிச்சன். ஓகேங்களா? கிச்சனுக்கு நம்ம தனியாக வந்து ஒரு லைன்லாம் ஓட்டிகிட்டு வர இன்னும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நம்ம பக்கத்தில் எந்த பாத்ரூம் அந்த லைன் போகுதோ அதுலேருந்து நம்ம டிஏ ஜாயிண்டட் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். கிச்சனுக்கு தனியாக லைன் ஓட்டிகிட்டு வரணும் அப்படின்னா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு வாட்டர் ப்ளஸ் நார்மல் வாட்டர்னு இருக்கும். அந்த மாதிரி எந்த லைன் வந்ததுன்னா அப்போ நம்ம டேங்க்லேருந்து தனியாக கிச்சனுக்கு ஓட்டிகிட்டு வந்துக்கலாம். மற்றபடி வந்து ஒரே டேங்க் தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பக்கத்தில் எந்த பாத்ரூம் லைன் வருதோ அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். தனியாக நம்ம டேங்க்லேருந்து தான் ஓட்டு வரன்ற அவசியம் கிடையாது. ஒரு 1 இன்ச் பைப்பில் எத்தனை பாயிண்ட் எத்தனை அவுட்புட் எடுக்கலான்றது ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவோம்.